ஹாய் படிஸ், இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கரூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஓர் அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் இரவு நேரத்தில் பாதை தெரியாமல் 2 ஆண்மக்கள் ஒரு கணவன் மனைவியிடம் வழி கேட்டு அதன் பிறகு நடந்த உச்சக்கட்ட பயங்கரமான திகில் நிகழ்வு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கரூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2002ஆம் காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது நவீனா அப்படின்ற சகோதரி தாங்க. இது இவங்களுக்கு நடச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த நவீனாவுடைய பெற்றோர் அப்பொழுதாங்க திருமணம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலகட்டங்கள் கடந்திருக்குங்க. அப்படி என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நவீனாவுடைய அம்மாவுடைய பேர் தாங்க அனுராதா, இவங்களுடைய அப்பாவுடைய பேர் தாங்க இளங்கோவன். இந்த இருவரும் சொந்த உறவு முறை தான். அதனால இவங்களுடைய குடும்பத்தினராக பார்த்து 2 குடும்பத்தினரும் அக்செப்ட் பண்ணிட்டு நல்லபடியா திருமணம் நடந்து முடியுது. அப்படி திருமணம் நடந்து முடிந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த நவீனாவுடைய அம்மாவிற்கும் இவங்களுடைய பாட்டிக்கும் ஒத்து வரலங்க. அதாவது மாமியார் மருமகளுக்குள்ள ஏகப்பட்ட சண்டை வந்துட்டே இருந்திருக்குது. இப்படி சண்டை வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இளங்கோவனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இவங்க ஒன்னா இருந்தா தானே இப்படி சண்டை வருது, அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இவங்களுக்கு வீடு ஏதாவது பார்த்து கொடுத்துருவோம், கொஞ்ச நாள் தனிப்பட்டு இருக்கட்டும், அதன் பிறகு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுக்கிறாரு. அதே மாதிரியே இவங்களுடைய பையன் இளங்கோவன் அந்த விஷயத்தை ஒத்துக்கொண்டது காரணத்தினால இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு ஒரு வீடை லீஸுக்கு பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்கக்கூடிய அந்த வீடு அமைச்சிருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இந்த இளங்கோவனுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருந்திருக்காருங்க. அவருக்குமே திருமணமாகி அவருடைய மனைவியோட தாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்படி பக்கத்து கிராமத்துக்கு குடி போனதுக்கு பிறகு இந்த இருவரும் நிம்மதியாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இந்த இளங்கோவுடைய நெருங்கிய நண்பர் இல்லையா, அவருடைய பேர் தாங்க பார்த்திபன். அந்த பார்த்திபனுடைய மனைவிக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் வச்சிருக்கக்கூடிய காரணத்தினால கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு கழிச்சு நடக்குதுடா, அதனால நீயும் உன்னுடைய மனைவியும் கட்டாயமா வந்துடணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு போறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளங்கோவனும் இவங்களுடைய மனைவியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க. சரியாக அன்றைய கிழமை வரும் பொழுது அன்றைய மாலை தோராயமாக ஒரு 6:30 மணி அளவுல இந்த கணவன் மனைவி இருவருமே இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த இவருடைய நண்பருடைய வீட்டுக்கு போறாங்க. இவருடைய நண்பருடைய வீடை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு அவுட்டர் பகுதியில் தாங்க அமைஞ்சிருக்குது. அந்த பகுதிக்கு போகக்கூடிய அந்த இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சுத்தியும் தோட்டம் துறவுகளா இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம ஆங்காங்கே தெருவிளக்குகள் 1-2 தான் இருந்திருக்குது. சுத்தியும் கும்மிருட்டா தாங்க இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பக்கத்து ஊர் தாங்க இவங்களுடைய சொந்த ஊர். இப்பதான் இந்த கிராமத்துக்கே குடி வந்திருக்காங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய ஊருடைய நண்பருடைய வீட்டுக்கு ஏற்கனவே போயிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த கணவன் மனைவி இருவருமே மாலை நேரத்தில் அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்படி அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு இரவு தோராயமாக ஒரு 9:30 மணி அளவில் இந்த இளங்கோவன் அவருடைய நண்பருடைய வீட்டில இருந்து இந்த இருவரும் கிளம்பி வராங்க. அப்படி இந்த இருவரும் கிளம்பி வரக்கூடிய அந்த பாதை வந்து ஒரு மண் ரோடு தாங்க. சுத்தியும் முட்கள் புதர்களாக மண்டி போய் கிடக்குது. அதற்கு இடையில ஒரு மண் ரோடு மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. இப்பயும் கூட நிறைய கிராமத்தில் அந்த மாதிரி தான் பாதைகள் இருக்குதுங்க. அந்த பாதையில தான் இந்த இருவரும் நடந்து வந்துட்டே இருந்திருக்காங்க. இவங்களுடைய கையில வந்து ஒரு டார்ச் லைட் இருக்குங்க. மொபைல் ஃபோன்லாம் அந்த டயத்தில் இவங்க கிட்ட கிடையாது. அதனால அப்படி இந்த இருவரும் நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது பின்னாடி யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வர மாதிரி தெரியுது. என்னடா அது பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா இவங்களுக்கு சின்ன அதிர்ச்சி. என்ன காரணம்னா அந்த இடத்துல யாருமே இல்லை. ஒருவேளை அந்த புல்வெளி அசைகிறது கூட அந்த மாதிரி சத்தம் கேட்கலாம்ல, யாரோ ஒருத்தவங்க பின்னாடி நடந்து வர மாதிரி தெரியுது போல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு இந்த இருவரும் மனசை தேத்திக்கிட்டு மறுபடியும் நடந்து வராங்க. அதாவது இந்த இளங்கோவனுடைய நண்பர் இல்லையா, அவருடைய வீட்டில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோமீட்டர் கடந்து தாங்க அந்த மண் ரோட்டு பாதையில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துகிட்டே இருக்கும் பொழுது இவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் இவங்களுக்கு தூக்கி வாரி போடக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களை தாண்டி யாரோ ஒருத்தர் சரசரன்னு வேகமாக கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தாங்க தெரியுது. அவங்க போகக்கூடிய அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க, யாரோ ஒரு மனிதன் தான் நம்மளை தாண்டி போகிறான் அப்படின்ட்டு. ஆனாலுமே அந்த நபர் யார் என்னன்றதை நம்ம வந்து நோட் பண்ண முடியலையே, அவ்வளோ வேகமாக மின்னல் வேகத்தில் போன மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியோட பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நடந்து போகக்கூடிய பாதையில் வேற யாருமே நடமாடவும் இல்லை, இந்த இருவரை தவிர. அப்படி இருக்கக்கூடிய அந்த வேலையில் இவங்க நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவில் யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரியும் இவங்களை பார்க்குற மாதிரி தாங்க தெரியுது.
யாரோ அங்கனக்குள்ள நிக்கிறாங்கம்மா, நம்மளே பார்க்குற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இளங்கோவன் இவங்களுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க. எனக்கும் தெரியுதுங்க, ஆனால் அங்கே நிற்கக்கூடிய நபர் நம்மளே உத்து பார்க்குற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இவங்களுடைய கண்ணை கசக்கிட்டு உத்து பார்க்கும்போது தாங்க தெரியுது அந்த இடத்துல நிற்கக்கூடிய நபர் ஒரு ஆண்மகன் கிடையாது, ஒரு பெண்மணி அப்படின்றது. ஒருவேளை இவங்களும் ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க போல, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பெண்மணி தான் இங்கே வந்திருக்காங்க போல, நம்மளை பார்த்துட்டு ஏன் இப்படி தயக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண்மணியை பற்றி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு இவங்களுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்படி பக்கத்தில் வந்து நிற்கக்கூடிய அந்த செகண்ட் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு உசுரே போயிடுச்சு. ஏன்னா அந்த பெண்மணி 300 மீட்டர் தொலைவில் இருக்காங்க. ஏதோ மின்னல் வேகத்தில் இவங்க பக்கத்தில் நெருங்கி வந்த மாதிரி தாங்க டக்குன்னு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. உடனே இந்த இளங்கோவனுக்கு கோவமே வந்திருக்குது. என்னம்மா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற, யாருமா நீ, எதுக்குமா இப்படி எங்களை ஃபாலோ பண்ணி வந்து பயமுறுத்திட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த பெண்மணி இவங்களையே உத்து பார்த்துட்டு இருந்திருக்குங்க, விடாம கண்ணை கூட அங்கிட்டு அசைக்காம பார்த்துட்டு இருந்திருக்குது. நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இளங்கோவன் கேட்குறாரு. இவருக்கு பக்கத்தில் நிற்கக்கூடிய இவங்களுடைய மனைவிக்கு பயம் இருந்தாலும் தன்னுடைய கணவனை பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நானும் இந்த ஊரை சேர்ந்த பெண்மணி தான். இந்த கிராமத்தில் எங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பக்கத்திலே ஒரு மொட்டை கிணறு இருக்கும். அந்த கிணறு இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தான் நான் போகணும். என்னுடைய கணவர் கூட நான் சண்டை போட்டு வந்துட்டேன். என்னுடைய கணவன் என்னை தேடி வரும் பொழுது அந்த இடத்துக்கு தான் தேடி வருவார். நான் அதுக்காக தான் அந்த இடத்துக்கு போகலான்றதுக்காக இந்த பாதையிலே வந்தேன். தயவு செஞ்சு அந்த கிணறு எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே உங்களுடைய கணவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. இந்த இரவு நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க அந்த மொட்டை கிணறு பக்கத்தில் போவாங்களா? இப்படி உங்களுடைய கணவர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்திலேயே உங்களுடைய பக்கத்தில் உங்களுடைய மனைவி நிற்கிறாங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் வெகுலின்னு தாங்க சொன்னோம். அந்த பெண்மணி எதுக்காக இந்த நேரத்தில் இந்த இடத்துல இருக்கிறாங்க, எதுக்காக நம்ம கிட்ட இந்த மாதிரி வித்தியாசமாக பேசுகிறாங்க அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்காம, அந்த கிணறு இப்படியே நீங்கள் வலது பக்கமாக போனீங்கன்னா அந்த கிணறு அங்கே தான் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, உடனே ரொம்ப நன்றிக்கா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு வேக வேகமாக சரசரன்னு நடந்து போகிறாங்க. இந்த காட்சி பார்த்துருக்கக்கூடிய உங்களுடைய கணவர் உங்களுடைய மனைவியோட கண்ணத்தை சேர்த்து பலர் நினைச்சிருக்கிறாரு. என்னாச்சுங்க, எதுக்குங்க வழி சொன்னதுக்கு போய் என்னை அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய மனைவியும் அழுதுபடி கேட்குறாங்க. உனக்கு கொஞ்சமாச்சும் புத்தி இருக்குதா? இப்படிப்பட்ட இந்த இரவு நேரத்தில் ஒரு பெண்மணி நம்ம கிட்ட கிணத்துக்கு போகிறதுக்காக பாதை கேட்குது. அந்த கிணத்து பக்கம் போய் அந்த பெண்மணி என்ன பண்ண போகுது? ஒருவேளை அந்த கிணத்துல போய் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? வா, முதல்ல நம்ம அந்த பொண்ணை போய் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு தாங்க இவங்களுடைய மனைவிக்கே புரிய வந்திருக்குது அந்த பெண்மணி எதுக்காக நம்ம கிட்ட வழி கேட்டாங்க அப்படின்றது. உடனே வேக வேகமாக இந்த 2 பேருமே அந்த வலதுபுறம் நோக்கி அந்த கிணறு அமைச்சிருக்கு இல்லையா, முட்டை கிணறு, அந்த முட்டை கிணறுக்கிட்டே போய் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் பொழுது அந்த பெண்மணி வழி கேட்டாங்க இல்லையா, அந்த பெண்மணி செய்யக்கூடிய காரியத்தை பார்த்தா இந்த இருவருக்கும் வாழ்நாளில் மறக்க முடியாத காட்சியாக தாங்க இருந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கணவன் மனைவி பார்க்கக்கூடிய அதே நேரத்திலேயே அந்த முட்டை கிணறுக்கு மேலே தாங்க அந்த மேல் தட்டில் தான் அந்த பெண்மணி வழி கேட்டாங்க இல்லையா, அவங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க. உடனே இவங்க பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அந்த பெண்மணி யார்கிட்டையும் எதுவும் பேசாம இவங்களை டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்த மறுகணமே அந்த முட்டை கிணத்துக்குள்ளேயே அந்த பெண்மணி அப்படி குதிக்கிறாங்க. இதை பார்த்த இந்த இருவருக்கும் ஈரக்குள்ளையும் நடுங்கி போயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த பெண்மணி கிணத்துக்குள்ள குதிச்சிட்டா பார்த்தியா, வா போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் அந்த கிணத்துக்கிட்டே நெருங்கி போகிறாங்க. அப்படி நெருங்கி போனதுக்கு பிறகு பார்க்குறாங்க, அங்கே கும்மிருட்டாக இருக்கக்கூடிய காரணத்தினால இவங்களுடைய கண்களுக்கு எதுவுமே சரியாக புலப்படலை. உடனே இவரோட கையில் வச்சிருக்கக்கூடிய டார்ச் லைட் எடுத்து அந்த சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் அடிச்சு பார்க்குறாரு. அப்படி அடிச்சு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல அந்த பெண்மணி உழுவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அதுக்கு பதிலாக வெறும் கல்லும் குப்பையுமா தாங்க இருந்திருக்குது. இந்த இடத்துல தானே இந்த பெண்மணி தவி கீழே குதிச்சாங்க. ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க ஒரே மாயமாக மர்மமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க திகச்சு போய் திரும்பி நிற்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க, வாங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இளங்கோவனுடைய மனைவி அனுராதா கெஞ்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம இப்படியே விட்டுட்டு எப்படி போக முடியும்? நம்ம கண்ணு முன்னாடி தானே அந்த பெண்மணி குதிச்சிச்சு. ஆனால் அந்த காட்சியை பார்க்குற பொழுது அந்த இடத்துல வெறும் கல்லும் குப்பையும் தான் இருக்குது, சுத்தமாக தண்ணி கூட இல்லை. இந்த கிணத்துக்குள்ளே யாராவது குதிச்சாங்கன்னா சத்தியமாக வந்து இறந்து தான் போவாங்க. எப்படி அந்த பெண்மணி எங்கே போனான்றதே தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க துடிச்சு போய் நிற்கிறாரு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா, வாங்க முதல்ல கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அழுதபடியே உங்களுடைய கணவருடைய கையை பிடிச்சிருக்காங்க. சரி, தன்னுடைய மனைவியை இதுக்கு மேலே நம்ம பயமுறுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய மனைவியோட கையை பிடிச்சிக்கிட்டே விறுவிறுன்னு அந்த கிணத்தை தாண்டி ஒரு 100 மீட்டர் தள்ளி நடந்து வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்க நிற்கக்கூடிய இடத்துலேருந்து எதிர்ப்புறத்தில் யாரோ ஒரு ஆண்மகன் இவங்களே உத்து பார்த்துட்டு நடந்து வர மாதிரி தெரியுது. இப்படி ஒரு காட்சி இங்கே நடக்கக்கூடிய அதே வேளையிலே யாரோ ஒரு நபர் நம்மளை பார்த்துட்டே நடந்து வராரு, யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் மிரண்டு போய் நிற்கிறாங்க. அப்படி எதிர்ப்புறத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த நபர் மெல்ல மெல்லமாக நடந்து இவங்க பக்கத்திலே நெருங்கி வந்துட்டாரு. உடனே அவர் கேட்கக்கூடிய கேள்வியை கேட்ட உடனே இவங்க இருவரும் மிரண்டு போய் தாங்க பார்க்குறாங்க. அப்படி அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மனைவி என் கூட சண்டை போட்டுட்டு கோச்சுக்கிட்டு வந்துட்டா, அவள் எங்கிட்டு போனதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே உங்களுடைய கணவர்
நபர் அந்த பெண்மணி அந்த கிணத்துக்குள்ள தானே குதிச்சாங்க, அந்த விஷயத்தை அந்த நபர்கிட்டே சொல்லி முடிக்கிறாங்க. சொன்ன உடனே அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் கிளம்பி போங்க, இங்கே நிற்காதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் மிரட்டக்கூடிய தொழிலை சொல்கிறாரு. என்ன நம்ம ஒரு பெண்மணியை அந்த கிணத்துக்குள்ள குதிச்சிட்டான்ட்டு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்கிறான். ஆனால் இவருடைய முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் சாதாரணமாக பேசுகிறாரு. நம்மளை போய் மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரி தாங்க உத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. உடனே அங்கே நிற்கக்கூடிய அந்த நபர், நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் 2 பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி தாங்க நாக்க கடிச்சிருக்கிறாரு. இந்த நபர் ரொம்ப கோவத்தில் இருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த கணவன் மனைவி இருவருமே அந்த இடத்த தாண்டி வெளியே வந்திருக்கிறாங்க. வெளியே வந்ததுக்கு பிறகும் இந்த இளங்கோவனுக்கு ஒரே சந்தேகம் தான். எதுக்காக அந்த நபர் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு? நம்ம முற்புதர்களுக்கு இடையில நின்று மறைஞ்சபடி அங்கே அந்த நபர் என்ன பண்ணுறாருன்றதை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு ஒரு முற்புதர்களாக மண்டி கிடக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடியே மறைமுகமாக இந்த கணவன் மனைவி இருவருமே நின்று எதிர்ப்புறத்தில் அந்த நபர் என்ன செய்கிறாருன்றதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது அங்கே நிற்கக்கூடிய அந்த நபர் வேகமாக போய் அந்த கிணத்தோடைய மேல் திட்டு இருக்கு இல்லையா, அந்த திட்டிலே நின்றுக்கிட்டு கீழே டக்குன்னு ஜம்ப் பண்ணியிருக்கிறாருங்க. இப்படி ஜம்ப் பண்ணக்கூடிய அந்த காட்சியை பார்த்தா இந்த கணவன் மனைவி இருவருக்குமே பேரெதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. என்ன காரணம்னா, ஏற்கனவே இவங்களுடைய மனைவி அந்த கிணத்துக்குள்ளே தான் குதிச்சாங்க. இப்பொழுது இவரும் அதே மாதிரியே சேமாக வந்து குதிக்கிறாரு. அவர் கீழே குதிச்சதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் அவங்க உடம்பெல்லாம் நடுநடுங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கூட கடந்திருக்காதுங்க. அது வரைக்கும் இவங்க மறுபடியும் அந்த கிணத்தையே தான் உத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த கிணத்துக்குள்ள இருந்து 2 பேர் வந்து வெளியே வர மாதிரி தாங்க இந்த இருவருடைய கண்களுக்கும் தெரியுது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு பெண்மணி பேசிட்டு அந்த கிணத்துல குதிச்சாங்க இல்லையா, அந்த பெண்மணியை தூக்கிக்கிட்டே ஒரு கையால் தாங்கி பிடிச்சிக்கிட்டு அந்த நபர் வெளியே வராருங்க. அப்படி வெளியே வரக்கூடிய காட்சியை பார்த்தா இவங்களுக்கு தூக்கி வாரி போடல. ஆனா அந்த இருவரும் அந்த கிணத்தை தாண்டி வெளியே வரும்பொழுது அவங்களுடைய உடம்பெல்லாம் சொதன்னு வெறும் தண்ணீரா இருந்திருக்குங்க. இப்பொழுதுதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம லைட் அடிச்சு பார்த்தோம், அந்த கிணத்துக்குள்ள தண்ணியே இல்லாமல் வெறும் மொட்டை கிணறா கல்லும் குப்பையுமா கிடந்துச்சு. இப்போ என்னன்னா இருவர் மேலேயும் தண்ணியா இருந்து சொதன்னு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது அங்கே நிற்கக்கூடிய அந்த நபர் செய்யக்கூடிய காட்சி மேலும் இவங்களை பயமுறுத்தி இருக்குதுங்க. அப்படி அந்த நபர் என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணியை அந்த கிணத்தை விட்டு வெளியே தூக்கி போட்டுக்கிறாரு. போட்டதுக்கு பிறகு சுற்றி முற்றி ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கிறாருங்க. அப்படி தேடிட்டு இருந்தவருடைய கையில் ஏதோ ஒரு பெரிய கம்பு மாதிரி ஒரு குச்சி மாதிரி கிடச்சிருக்குது. அந்த குச்சி எடுத்துக்கிட்டு பக்கத்திலேயே மண்ணை தோண்டி இருக்கிறாருங்க. இந்த கிணத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி அந்த மண்ணை தோண்டி இந்த பெண்மணியை வந்து அந்த குழிக்குள்ளே போட்டு அந்த மண்ணை வந்து மேல்பரப்பு தெரியக்கூடாத அளவுக்கு மூடி இருக்கிறாருங்க, மட்டப்படுத்திருக்கிறாரு. இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்த கணவன் மனைவிக்கு உசுரே போயிடுச்சுன்னு தான் சொன்னோம். எதுக்காக அந்த பெண்மணியை அந்த கிணத்துல இருந்து வேற கொண்டு வரணும், மறுபடியும் மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியோட உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை இந்த பெண்ணை வந்து அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த நபர் இந்த இருவரையுமே பார்த்துருக்கிறாருங்க. பார்த்த உடனே நாக்க தூர்த்துக்கிட்டு, ஏய் உங்களை போகத்தானடா சொன்னேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக இவங்களை பின்னாடியே துரத்தி ஓட ஆரம்பிக்கிறாரு. இவன் கையில் கிடச்சா நம்ம செத்தோம் அப்படின்ற மாதிரி தாங்க பயந்துக்கிட்டு இந்த கணவன் மனைவி அவங்க கையில் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த டார்ச் லைட்டை கூட கீழே போட்டுட்டு தட்டு மாதிரி ஓட்ட முடிச்சு இவங்களுடைய கிராமத்துக்கே வந்துருக்காங்க. அப்படி உங்களுடைய கிராமத்தோடைய பகுதிக்கு வந்ததுக்கு பிறகு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. இவங்க நிற்கக்கூடிய இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் கடந்துங்க அந்த இடத்துல அந்த நபர் அப்படியே ஆக்ரோஷமாக நின்றுட்டு இருக்கிறாரு. நல்ல வேளை அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி வரல, அங்கேயே நின்றுக்கிட்டான். நம்ம போயிடுவோம் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய வீட்டுக்கு உள்ளே போய் அந்த வீட்டை வந்து உள்ளாக் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அந்த காட்சியெல்லாம் பார்த்தாங்க இல்லையா, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றதே தெரியாமல் மிரண்டு போய் தாங்க இருந்திருக்காங்க. சரியாக இரவு ஒரு 11:30 மணி இருந்திருக்கும். அது வரைக்கும் இந்த கணவன் மனைவி அவங்களுடைய வீட்டிலேயே தாங்க தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் சந்தேகத்தின் பேரால் இந்த இளங்கோவன் என்ன பண்ணுறாருன்னா, இவங்களுடைய வீட்டோட கதவை திறந்து பார்ப்போம், அவன் வந்தவன் எதுவும் ஃபாலோ பண்ணி எதுவும் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் சந்தேகத்தோடய அந்த கதவை ஓப்பன் பண்ணுறாரு. அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது இவருக்கு இறக்குலையும் நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னா, அந்த கிணத்துக்கிட்ட வந்து ஒரு நபர் வந்து இவங்களை துரத்திட்டு வந்தார் இல்லையா, அந்த நபர் இவங்க வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரத்தை கடந்து தாங்க, அதாவது வீட்டை சுற்றி வந்து பூச்செடிகள் இதெல்லாம் வச்சுருக்காங்க, அந்த இடத்துக்கிட்ட தாங்க ஒரு கையில் வந்து பீடியை வச்சு புகைச்சிட்டு இருக்க மாதிரி இவங்களை வந்து உத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அவன் வந்து நம்மளுடைய வீட்டை தான் நோட்டம் விட்டு இருக்கிறான் போல, நம்மளுடைய மனைவிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க வீட்டை போட்டுக்கிட்டே இவங்களுடைய மனைவி கிட்ட ஆறுதல் சொல்லி, அந்த நபர் வரல, நீ எதுக்கும் கவலைப்படாத பயப்படாத அப்படின்ற மாதிரி தாங்க சமாதானப்படுத்திருக்கிறாரு. அதே மாதிரி விடிய இவங்களுடைய கணவர் மட்டும் தூக்கம் இல்லாமல் இருக்காருங்க, இவங்களுடைய மனைவியை மட்டும் தூங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இந்த இப்படி ஒரு கிணத்துக்கிட்ட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை வந்து நமக்கு தெரியணுமே அப்படின்ற மாதிரி தாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியல. அதே மாதிரியே இந்த கணவன் மனைவி இருவருமே அந்த கிணற்று பகுதியை வந்து இரவு நேரத்தில் பார்த்தாங்க இல்லையா, அதனால அதை உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களுடைய மனைவி கிட்ட இந்த இளங்கோவன் நான் அந்த கிணத்தை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அந்த கிணத்துக்கிட்ட போறாரு. அப்படி கிணத்துக்கிட்ட போய் பார்த்துட்டு அந்த கிணத்தை எட்டி பார்க்கும் பொழுது அதில் வெறும் கல் மட்டும் தூசியாக இருந்திருக்குது. இந்த காட்சி எல்லாமே தூரத்துல இருந்து ஒரு நபர் பார்த்துட்டு ஒரு பக்கத்தில் நெருங்கி வராருங்க.
என்னங்கய்யா இந்த கிணத்துல சுத்தமாக தண்ணியே இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த கிணத்துல வந்து தண்ணி இருந்துச்சுப்பா. ஒரு வருட காலகட்டத்திற்கு முன்னாடி இந்த கிணத்தோட சொந்தக்காரர் வந்து இறந்து போயிட்டாரு. அதன் பிறகு இந்த கிணத்தை வந்து யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை. மேலே வச்சு யாராவது கல்லை வச்சு மூடுங்கடான்னு சொன்னால் எவனும் கேட்கவும் மாட்டுறானுங்க. அதுக்கு பிறகே ஒரு 2 உசுர் வந்து இந்த கிணத்துக்குள்ளே குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து வேற போயிருக்காங்க. இந்த கிணத்தை எப்போ மூடுறாங்களோ அப்போ தான் விடிவு காலம் பிறக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க புலம்பிகிட்டே போறாருங்க அந்த பெரிய வயதான நபர். இதை எல்லாமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த இளங்கோவனுக்கு ஒன்றும் புரியாமல் பயந்த மேனியிலேயே இவருடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய மனைவி கிட்ட நடந்த விஷயத்தை கூட சொல்றாருங்க. அந்த சமாதி அடக்கம் பண்ண அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து யாருமே வந்து இன்னும் நடமாடலை போல. அதனால யாருக்குமே சந்தேகம் வரல, அந்த பெண்ணினுடைய சடலம் அந்த கிணத்துக்கு பக்கத்துல தான் அடக்கம் பண்ணி அவங்களுடைய கணவர் ஓடி இருக்கிறான். அதுக்கு பிறகு இது யாருக்குமே தெரியாம தான் இருக்குது, நம்மளும் இதை வந்து வெளியே சொல்ல வேணாம், சொன்னோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு மணி இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இந்த கணவன் மனைவி இவங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரூம் பகுதியில் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தவங்க ஏதோ டொக்கு டொக்குன்னு தட்டுற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. அதாவது மண்ணில் ஏதாவது ஒரு கம்பியை வச்சு குத்தனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சத்தம் கேட்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே இந்த இளங்கோவனும் இவங்களுடைய மனைவியும் எந்திரிக்கிறாங்க. என்னங்க அது, ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, ஆனால் இந்த சத்தம் வீட்டுக்கு வெளியே கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்படி நின்றுக்கிட்டே இவங்களுடைய வீட்டோட வாசலோட கதவை தாங்க திறக்கிறாங்க. திறந்து எதிர்ப்புறத்தில் பார்க்கக்கூடிய காட்சி இவங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத காட்சியாக தாங்க இருந்திருக்குது. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி இரவு நேரத்தில் ஒரு நபரை பார்த்தாங்க இல்லையா, இவர் கூட துரத்திட்டு வந்தாங்களே, அந்த நபர் கையில் ஒரு மண்வெட்டி வச்சுக்கிட்டு இவங்க வீட்டுக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பூச்செடிகளாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட ஏதோ ஒன்று தோண்டிட்டு இருந்திருக்கிறாரு. எதுக்காக நம்ம இடத்துக்கு வந்து தோண்டிட்டு இருக்கிறாரு, அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தாங்க பேருதிர்ச்சியில் உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருந்திருக்காங்க இந்த இருவருமே. அப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே அந்த நபர் குழியை தோண்டி இருக்கிறாரு இல்லையா, குழியை தோண்டி முடிச்சுட்டு மண்வெட்டியை ஒரு ஓரமாக வைக்கிறாருங்க. வச்சுட்டு அந்த குழிக்கு பக்கத்திலேயே யாரோ ஒரு பெண்மணியோடைய சடலத்தை அந்த குழிக்குள்ளே போடுறாரு. அப்படி அந்த குழியை பூரா மண்ணை மூடி மேல் பகுதியில் பூரா மூடி சமப்படுத்துறாரு. சமப்படுத்திட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பூச்செடியோடைய தொட்டிகள் இருக்கு இல்லையா, அந்த தொட்டிகளை பூரா அந்த மண்மேட்டுக்கு மேலேயே வச்சுட்டு அவர் பாட்டுக்கு இவங்களை திரும்பி பார்த்துட்டு அப்படி கிளம்பி போறாருங்க. இந்த காட்சி எல்லாமே கண்கூடா பார்த்துருக்கக்கூடிய இந்த கணவன் மனைவிக்கு வேர்த்து விடவிடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வாலிபர் பண்ணக்கூடிய அந்த சம்பவங்கள் எல்லாமே நம்மளால என்ன பண்றேன்னே தெரியலையே. அவர் பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பெண்மணியோடைய சடலத்தை புதைச்சிட்டு போறாரு. அவர் போனதுக்கு பிறகு அது யார் என்னன்றதை பார்த்து நம்ம ஊரை கூப்பிட்டு இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணுங்க. இப்பயும் நம்ம கண்டுக்காம இருந்தோம் அப்படின்னா பின்னாடி பிரச்சனை நமக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி தாங்க எங்களுடைய மனைவி அழுதுகிட்டே சொல்றாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கடந்ததுக்கு பிறகு, அதாவது ஒரு 1:30 மணி அளவில் இந்த கணவன் மனைவி இருவருமே அந்த பூச்செடிகளாக இருக்கக்கூடிய அந்த தோட்டம் இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்கே வராங்க. அப்படியே அந்த பகுதிக்கே வந்துட்டு அங்கே மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த பூ தொட்டிகள் எல்லாமே நகர்த்திட்டு அப்படி மண்ணை தோண்ட தோண்ட இவங்களுக்கு பயங்கரமான மோசமான ஒரு துர்நாற்றம் வீசிருக்குது. அதாவது இறந்து போன ஒரு பெண்மணியோட சடலம் அழுகி போனால் எப்படி வீசுமோ அந்த மாதிரி தாங்க ஒரு துர்நாற்றம் அடிச்சிருக்குது. அப்படி துர்நாற்றம் இருந்தாலுமே நம்ம வந்து அதை தோண்டி யார் என்னன்றதை பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி தாங்க மண்ணை தோன்றாங்க. அப்படி அந்த மண்ணை தோண்டி அந்த சடலத்தோடைய தலைப்பகுதியை பார்க்கும்பொழுது இந்த இருவருக்கும் தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த கிணத்துல குதிச்சு இறந்து போனாங்க இல்லையா, அந்த பெண்ணினுடைய சடலம் தாங்க இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி புதைக்கப்பட்டிருக்குது. அந்த நபர் இந்த பெண்ணினுடைய சடலத்தை நம்ம வீட்டுக்கு முன்னாடி எதுக்காக புதைக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் இந்த இருவருக்கும் மறுபடியும் வித்தியாசமான ஒரு உணர்வு தோணி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி கிணத்துல குதிச்சு இறந்து போனது நேற்றைய முதல் நாள் தான். அப்படி பார்த்தாலுமே 2 நாட்களில் எப்படி அந்த பெண்ணினுடைய சடலம் இவ்வளோ அளவுக்கு அழுகி போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் பூச்சிகள் புழுகள் பூரா முச்சுக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவங்களுடைய கணவர் பேசிட்டு இருக்கும் பொழுதே இவங்களுடைய மனைவி பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களே அறியாமல் பயத்தில் அலறி அடித்து கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னுடைய கணவர் இதை பார்த்துருக்கும் பொழுதே ஏண்டி இப்படி அழுது ஊரே கூப்பிட்டு இருக்கிற அமைதியாரு அப்படின்ற மாதிரி தான் சமாதானப்படுத்துறாரு. எவ்வளோ சமாதானப்படுத்தி இவங்களுடைய மனைவி அவங்களுடைய அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. ஆல்ரெடி ஒரு 2 நாட்கள் முன்னாடி ஒரு பெண்மணி வந்து கிணத்துல குதிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துட்டு அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வரல. இப்பொழுது அந்த பெண்ணினுடைய சடலம் இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும் பொழுது இவங்களால என்ன செய்யறதுன்னே தெரியலங்க. இவங்க போடக்கூடிய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே வீட்டு பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே நெருங்கி உங்களுடைய வீட்டுக்கிட்டே ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்ததுக்கு பிறகு இந்த கணவன் மனைவியையும் பார்த்துட்டு ஏன் இப்படி எல்லாரும் கத்திட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணியை பார்த்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த பெண்மணி ஒரு பெண்ணினுடைய சடலத்தை என் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் புதைச்சிட்டு போயிட்டான், அங்கே பாருங்கன்ற மாதிரி தாங்க கை நீட்டி காட்டுறாங்க. அப்படி காட்டும் பொழுது அங்கே நிற்கக்கூடிய நபர்கள் அனைவருமே அந்த பூத்தொட்டி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்டே வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த கணவன் மனைவி இருவருக்குமே ஒரு பெரிய சாக்குங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஏற்கனவே அந்த சடலம் அந்த இடத்துல கடந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல அந்த மாதிரி எந்த ஒரு சடமும்
சுத்தமாகவும் இல்லை. அதே மாதிரியே அந்த மண் மேடு பூராமே வந்து எப்பயும் போல நார்மலாக தான் இருந்திருக்குது. ஏற்கனவே வச்ச பூத்தொட்டி எல்லாமே அதே இடத்துல எப்பயும் போல இயல்பாக தான் இருந்திருக்குது. அந்த இடத்துல எதுவுமே இல்லையம்மா, எங்கம்மா நீ சொல்கிற அப்படின்னு மட்டும் தான் கேட்குறாங்க. கேட்ட உடனே இவங்களுடைய மனைவி அனுராதா என்ன பண்ணாங்கன்னா அந்த பூத்தொட்டியை தள்ளி விட்டுட்டு அந்த மண்ணை புறம் தோன்றாங்க. தோண்டி பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் ஏன் இப்படி கத்தி அலறி அடிச்சு துடிச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய மனைவிக்கு மனதால் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்க போல, மருத்துவமனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு மாதிரி தாங்க புத்திமதி சொல்லி இந்த இருவரையும் அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி இந்த கணவன் மனைவி இருவருமே வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி குழப்பத்தோட தான் இருந்திருக்காங்க. இங்கே நடக்கக்கூடிய காட்சி எல்லாமே, நம்ம கண்ட காட்சி எல்லாமே நமக்கு மட்டும்தான் தத்ரூபமாக தெரியுது. ஆனால் இங்கே வேடிக்கை பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே எதுவுமே தெரியாமல் இருக்குது. இங்கே என்ன நடக்குதுன்றது ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க குழப்பத்தோடு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த இளங்கோவனுக்கு ஒரு விஷயமே பொறித்தட்ட ஆரம்பிச்சுக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த இரவு நேரத்தில் ஒரு வாலிபரும் ஒரு பெண்மணியும் அந்த கிணத்துல குதிச்சாங்க இல்லையா. அப்படி குதிச்சதுக்கு பிறகு அந்த இருவரும் அந்த கிணத்தை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அப்படி வரும்பொழுது அவங்களுடைய உடம்பு முழுக்க தண்ணி சுதன்னு இருந்திருக்குது. ஆனால் நம்ம வந்து விசாரிக்கும் பொழுது அந்த கிணத்துல வந்து கல்லும் குப்பையும் தான் இருக்குதுப்பா, அதில் தண்ணியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரியவர் சொன்னார். அப்புறம் எப்படி அவங்க வந்து உடம்பு முழுக்க தண்ணீரோட வெளியே வர வாய்ப்பு இருக்குது? நம்ம கண்ட நபர்கள் வந்து உண்மையிலேயே மனிதர்கள் தானா அல்லது தத்ரூபமாக நம்மளுடைய கண்களுக்கு தென்பட்ட ஆன்மாக்களா அப்படின்றது இவங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருக்குதுங்க. இனிமே இதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம், நாளைக்கு காலையிலே நம்மளுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுக்கிறாங்க. இந்த அனுராதாவுமே இந்த ஆன்மாக்களுக்கு பயந்துக்கிட்டு மறுநாள் காலையில் நீங்கள் சொல்கிற மாதிரியே உங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சம்மதிக்கிறாங்க. அதே மாதிரியே மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இந்த கணவன் மனைவி இருவருமே இவங்களுடைய வீட்டை பூட்டிட்டு பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்காங்க இவங்களுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு. அப்படி வீட்டுக்கு போனதுக்கு பிறகு நடந்த விஷயத்தை பூரா இவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இந்த இருவரும் மாறி மாறி எவ்வளவு சொல்லியும் இவங்களுடைய அப்பா அம்மா அதை வந்து நம்பவே இல்லைங்க, கிண்டல் அடிக்கிறாங்க. நீ மாமியார் தொலை தாங்க முடியல அப்படின்றக்காக தானே தனி கொடுத்து போன, இப்பொழுது தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதா? அதாவது நீ என் கூட இருந்த அப்படின்னா வந்து சமையல் வேலை எல்லாத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ணி 2 பேரும் சரியாக மாற்றி பார்ப்போம். நீ வந்து உன்னுடைய கணவனுக்கு எல்லா வேலையும் நீயே பார்க்க வேண்டியதாக இருக்குது, அதனால கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக பேய் பிசாசுன்னு கதை விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் மறுபடியும் இங்கே தேடி வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கிண்டல் அடிக்கிறாங்க. இல்லத்தை நான் சொல்கிறது உண்மை, வேணா உங்களுடைய பிள்ளைகிட்டே கேளுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த இருவரும் எவ்வளவோ சொல்லியும் இவங்களுடைய அப்பா அம்மா சுத்தமாக அதை நம்பிக்கையே இல்லைங்க, நம்பவும் இல்லை. இப்படியே கிட்டத்தட்ட அன்றைய பொழுதுபுறம் கடந்துருச்சு. அன்றைய நடுநிசி தோராயமாக ஒரு 2 மணி இருந்திருக்கும். இவங்க சொல்றதெல்லாம் உண்மை, இவங்களுடைய கண்களுக்கு தட்டுப்பட்டது மனிதர்கள் கிடையாது, அது ஆன்மா அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பயங்கரமான நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு 2 மணி இருந்திருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் இந்த கணவன் மனைவிக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய அத்தை மாமாவும் தனியாக படுத்திருக்காங்க ஹாலில். அப்படி படுத்துட்டே இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் நெஞ்சிலே டம்முன்னு குத்திட்டு இருக்க முன்னாடி சத்தம் கேட்குதுங்க. யார் இப்படி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி இந்த இளங்கோவனுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு இவங்களுடைய பையனுடைய ரூமுடைய கதவை திறந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இவங்களுடைய மருமகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அந்த பெட்டில் சம்மணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அவங்க மேலேயே அவங்களே நெஞ்சில் கையில் டம்முன்னு குத்திட்டு இருந்திருக்காங்க. என்னடி பண்ணிட்டு இருக்கிற, ஏன் உனக்கு கெருக்கு பிடிச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது ஏதோ ஒரு பெண்மணியோட வாய்ஸில் வேற ஒரு துணியில் பேசியிருக்கிறாங்க. எனக்கு தாகமாக இருக்குது, பசியும் அடங்க மாட்டேங்குது, சாப்பாடு இருந்தால் தட்டில் எடுத்து மொத்தமாக கொட்டி போடு, அதை நான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், உன் கணவனை எழுப்பி நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய கணவனை எழுப்புறாங்க. இந்த அனுராதாவுடைய கணவனை எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுடைய பிள்ளை எந்திரிக்கிற மாதிரி தெரியல. என்னாச்சு, ஏன் என்னுடைய பிள்ளை எந்திரிக்கவே மாட்டேறான் அப்படின்ற மாதிரி தாங்க கண்ணத்தை தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்தா இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. உடம்பு முழுக்க சில்லுன்னு இருந்திருக்குது. அதாவது ஒரு மனிதர் இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய உடம்பு முழுக்க சில்லுன்னு இருந்துச்சுன்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு தாங்க உடம்பு ரொம்ப சில்னஸாக இருந்திருக்குது. ஆனால் சுற்றியும் எல்லா கிளைமேட்டும் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இந்த பையனோட உடம்பு மட்டும் ஏன் இப்படி சில்லுன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க பாதத்தை தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்தா ஐஸ் குளிர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க குளிர்ந்துருக்குது. உடனே உங்களுடைய அம்மா நெஞ்சிலே கை வச்சுக்கிட்டு கீழே உட்காந்துட்டாங்க. என் பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போலங்க அப்படின்ற மாதிரி தாங்க கத்துறாங்க. அதன் பிறகு இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா லைட்டையுமே போட்டுட்டு இவங்களுடைய அப்பாவுமே இவங்களுடைய பையனை வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது டக்குன்னு அவருக்கு பேரதிர்ச்சி உண்டாக்குற மாதிரி தாங்க ஒரு நிகழ்வு நடந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னா, அந்த பெட்டில் படுத்து கிடக்கிறார் இல்லையா இவங்களுடைய பையன் இளங்கோவன், டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்கிறாரு. உட்கார்ந்ததுக்கு பிறகு தாங்க இந்த இருவருக்கும் நிம்மதி பெருமூச்சே விட்டுருக்காங்க. அப்படி இவங்களுடைய பையன் இளங்கோவன் எந்திரிச்சு உட்கார்ந்ததுக்கு பிறகு தாங்க கீழே உட்காந்துருக்கக்கூடிய இவங்களுடைய அம்மாவுக்கே நிம்மதி பெருமூச்சே வந்திருக்குது. என்னோட பையனுக்கு எதுவும் ஆகலை, நானா பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது அந்த பெட்டு மேலே உட்காந்துருக்கக்கூடிய இந்த கணவன் மனைவி இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி
கையாலேயே அடித்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. என்னடா ஆச்சு, 2 பேரும் நல்லா தானே இருந்தீங்க, அதுக்குள்ளே ஏன் இப்படி சண்டை போட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போடுறாங்க இல்லையா, அந்த சமயத்தில் அவங்க பேசக்கூடிய பாஷைகள் வார்த்தைகள் எல்லாமே வேற மாதிரி தெரிஞ்சிருக்குதுங்க. அப்பொழுதே தெரிஞ்சிருக்குது இந்த இருவருடைய உடம்புலையும் ஏதோ ஒரு ஆன்மா அண்டிருக்குது அப்படின்றது. டக்குன்னு வெயிட் பண்ணாமல் இந்த இருவரும் அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியே போய் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரையுமே கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே அனைவருமே மிரண்டு போய் இவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே வந்து எட்டி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த பெண்ணையும் இந்த நபரையும் பார்த்துட்டு அனைவருக்குமே தெரிஞ்சிருக்குதுங்க இவங்களுடைய உடம்புல ஏதோ ஒரு காத்து கருப்பு அடிச்சிருக்குது அப்படின்றது. இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுமா, விடுகிற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருப்போம், பூஜை ரூம்ல இருந்து நம்ம குலதெய்வத்தோடைய பிரசாதம் ஏதாவது எடுத்து அவங்க கிட்ட வந்து கொடு, அதன் பிறகு நம்ம மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு குலதெய்வத்துக்கே நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்றாங்க. அதே மாதிரியே இந்த இளங்கவனுடைய அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா பூஜை ரூமுக்கு போய் இவங்களுடைய குலதெய்வத்தோடைய விபூதி எடுத்து இவங்களுடைய மருமகளுடைய நெற்றிலையும் இவங்களுடைய பையனுடைய நெற்றிலையும் பூசுறாங்க. அப்படி பூசி விட்டதுக்கு பிறகு தாங்க இந்த இருவருமே இயல்பா மாறி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. மறுநாள் காலையில் விடிகிற வரையும் காத்துட்டு இருந்து தோராயமாக அதிகாலை ஒரு 6 மணிக்கெல்லாம் இந்த இருவரையும் ஒரு கார் பிடிச்சி இவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கே கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. இவங்களுடைய குலதெய்வ கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாந்தோணி மலைக்கு அருகாமையில் ஸ்ரீ வெங்கடரமணர் அப்படின்ற ஒரு கோயில் தாங்க. அந்த கோயிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ தேவி பூமி தேவி அப்படின்ற ஒரு அம்மனுடைய சன்னதி இருக்குது. அந்த அம்மனுடைய சன்னதிக்கு இவங்களுடைய குடும்பத்தினர் இவங்களுடைய பசங்களையும் இவங்களுடைய மருமகளையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படி கூட்டிட்டு போனதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறாருங்க. அப்படி பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு இவங்களுடைய குடும்பத்தினரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே இரவு நடந்துச்சு இல்லையா, அதே தாங்க சொல்றாரு. 2 துர்மரணம் அடைஞ்ச மனிதர்களுடைய ஆன்மாக்கள் தான் உங்களுடைய பிள்ளை மேல தொத்தி இருக்குது, இனிமே எதுவும் பண்ணாது, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த ஆன்மாக்கள் இறந்து கிட்டத்தட்ட 1 வருட காலகட்டம் இருக்கும். அந்த இறந்த தேதியில் அந்த ஆன்மாக்கள் ஏற்கனவே இறந்து போகும்பொழுது எப்படி நடந்துச்சோ அதே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக செய்யும். அந்த நேரத்தில் தான் உங்களுடைய பசங்க வந்து அந்த இடத்த தாண்டி போயிருக்காங்க. அப்பொழுது தான் அதுங்க வந்து ஆக்கிரமிப்பே பண்ணியிருக்குதுங்க. மற்றபடி நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன், நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோயிலுடைய பூசாரி சொல்கிறாங்க. அதன் பிறகு தாங்க முழு மன திருப்தியோடைய இந்த கணவன் மனைவி இருவரையுமே இவங்களுடைய குடும்பத்தினர் இவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த ஆன்மாவால் எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்திருக்குது. ஆனால் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு பிறகும் இந்த கணவன் மனைவி இருவருக்குமே அன்றைய இரவு நடந்தது எல்லாமே தத்துரூபமாக மனிதர்கள் மாதிரி தானே தெரிஞ்சு. ஆனால் ஆன்மாக்கள்னு சொல்கிறாங்க, எப்படி தான் இதெல்லாம் நம்புறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சபடி இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே அந்த கிணத்துக்கிட்ட போய் ஒரு பார்த்தார் இல்லையா, அங்கே ஒரு பெரியவர் கூட விவசாயம் செய்யக்கூடிய நபர் கூட இவரை கிராஸ் பண்ணி போகும்பொழுது இது வந்து மொட்டை கிணறுப்பா, இந்த இடத்தோட உரிமையாளர் இறந்து போயிட்டாரு, இறந்ததுக்கு பிறகும் ஒரு சில நபர்கள் வந்து இதே கிணத்துல வந்து குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அந்த பெரியவர்கிட்ட போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெரியவருடைய வீட்டை தேடி போறாங்க. அப்படி அந்த பெரியவருடைய வீட்டை தேடி போய் இளங்கோவன் அந்த நபர்கிட்ட விசாரிக்கும் பொழுது இந்த இடத்துல என்ன நினைச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுதாங்க அந்த நபர் அனைத்து விஷயத்தையுமே மொத்தமா போட்டு உடைச்சிருக்காரு. அதாவது என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 வருட காலகட்டங்களுக்கு முன்னாடிங்க இந்த முட்டை கிணறு இல்லையா, அந்த முட்டை கிணறுல ஓரளவுக்கு தண்ணி இருந்திருக்குது. அந்த கிணறு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு குடிசை வீடோடு சேர்ந்த ஒரு கணவன் மனைவி குடும்பமாக வாழ்ந்துருந்துருக்காங்க. அந்த கணவன் மனைவி இருவருக்குமே அடிக்கடி மாறி மாறி சண்டை வந்துட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் தெரிலங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு நாரிட்டு இருப்பாங்க. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் இவங்களுடைய மனைவி தன்னுடைய கணவர் நம்மளை வந்து அடிச்சு கொடுமைப்படுத்துறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிணத்திலே குதிச்சு தற்கொலை பண்ணியிருக்காங்க. தன்னுடைய மனைவி தன்னை விட்டுட்டு குதிச்சு இறந்து போயிட்டாலே அப்படின்ற ஒரு அச்சத்தில் இவங்களுடைய கணவருமே அந்த கிணத்துலேயே வந்து குதிச்சிருக்கிறாருங்க அந்த பெண்ணை காப்பாற்றுறதுக்காக. அப்படி அந்த பெண்ணை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கிணத்துல குதிச்சு அந்த பெண்மணியை வந்து மேலே தூக்கிட்டு வந்ததுக்கு பிறகுதாங்க தெரியுது அந்த பெண்மணியோட உயிர் போயிடுச்சு அப்படின்றது. இப்படி நம்மளால தான் தன்னுடைய மனைவி இறந்து போயிட்டா அப்படின்ற துக்கம் தாங்க முடியாமையே அந்த இடத்துலயே இவங்களுடைய கணவர் மூச்சை விட்டுருக்காருங்க, அவருடைய உயிர்மே பறி போயிருக்குது. இப்படி இந்த இருவரும் இறந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்களுக்கே தெரிய வந்திருக்குது. அதன் பிறகு அவங்களுடைய சடலத்தை எடுத்துட்டு போய் சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலகட்டங்களுக்கு பிறகு அதே ஊரை சேர்ந்த ஒரு 2 வாலிபர்கள் வந்து அந்த கிணத்துல வந்து குளிப்பதற்காக போயிருக்காங்க. அப்படி குளிக்க போனதுல ஒரு நபர் வந்து தெரியாதனமா அந்த கிணத்துல வந்து அடிபட்டு அப்படி தட்டி தடுமாறி தலைகீழா விழுந்திருக்கிறாரு. உளுந்த உடனே ஸ்பாட் அவுட் ஆயிருக்கிறாருங்க அந்த வாலிபர். இந்த சம்பவம் நடந்து மறுபடியும் 1 மாத காலகட்டத்துக்கு பிறகு அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் வந்து அந்த கிணத்துக்குள்ள தெரியாதனமா விழுந்திருக்கிறாருங்க. அப்படி விழுந்ததுக்கு பிறகு அவர் மேயோட இல்லைங்க இறந்த மாதிரி ஒரு சடலமாக தான் வெளியே மீட்டு எடுத்திருக்காங்க. இப்படி மொத்தமாகவே இந்த கிணறு 4 உயிரை பலி வாங்கிருச்சுப்பா. அப்படிப்பட்ட மோசமான ஒரு கிணறு தான். நான் அதுக்காக தான் இந்த கிணத்தை யாராவது மூடுவாங்களா அப்படின்றதுக்காக காத்துட்டு இருந்தேன். யாரும் மூடுற மாதிரி தெரியல. நீ இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு எனக்கே கொலையெல்லாம் நடுங்குது. அந்த கிணத்தை மூடுவதற்கான
அதுக்கான வழியை நம்மளுடைய கிராமத்து பஞ்சாயத்து முன்னாடியே நம்ம வந்து சொல்லி அந்த கிணத்தை எப்படியாவது மூடணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து சில மாதங்களுக்கு பிறகு அந்த கிராமத்தை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்டயே முறையா இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முறையிட்டு அதன் பிறகு அந்த கிணத்தை மொத்தமாக இழுத்து மூடிக்கிறாங்க. அப்படி மூடினது மட்டும் இல்லாமல் சிறிய பூஜை பண்ணி அந்த இடத்தை சுற்றி ஆன்மாக்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு ரிச்சுவல் ஸ்டடியும் பண்ணி முடிச்சுக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த கிணத்துனால அந்த ஆன்மாக்கள்னால யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2002 காலகட்டத்தில் என்னுடைய அப்பாவுடைய அம்மாவுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய நவீனாக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.